Hi students, welcome to the module 3. ஸோ மாடியூல் 2 வரைக்கும் நீங்கள் பார்த்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கன்வெர்ட்டர்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ அந்த மாடியூல் 3ல் வந்து நம்ம பவர் எலக்ட்ரானிக்ஸோட செகண்ட் பார்ட் இன் மேட்லேப் பார்க்க போகிறோம். இதில் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிசி டு டிசி கன்வெர்ட்டர்ஸ். ஸோ முதல்ல ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருவேன் டிசி டு டிசி கன்வெர்ட்டர்ஸ். ஸோ அப்புறம் டைப்ஸ் ஆஃப் டிசி டு டிசி கன்வெர்ட்டர்ஸ் அதர்வைஸ் நான் கால்ட் அஸ் சாப்பர் சர்க்யூட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சாப்பர்ஸில் என்ன கிளாஸிஃபிகேஷன், கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி அண்ட் கிளாஸ் டி, அண்ட் ஃபாலோட் பை ஒரு 4 quadrant சாப்பர், தட் இஸ் கிளாஸ் இ சாப்பர்ஸ் பார்ப்போம். ஸோ இது வந்து டிசி டு டிசி கன்வெர்ட்டர்ஸில் இந்த முக்கியமான ஒரு பார்ட்டு. ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் லைக் எப்படி ஒரு கிளாஸ் ஏ சாப்பர்ஸ், கிளாஸ் பி சாப்பர்ஸ்லேருந்து கிளாஸ் இ சாப்பர்ஸ் எப்படி ஒர்க்கிங் ஆப்ரேஷன் எப்படி இருக்குது, ஸோ அந்த ஒர்க்கிங் ஆப்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி வந்து அந்த மேட்லேபில் டிசைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் பார்ட் வில் பி சோலார் செல். சோலார் செல் வந்து எப்படி என்னெல்லாம் தேவைப்படுது, சோலார் செல் டிசைன் பண்ணுறதுக்கு என்ன காம்பனன்ட்ஸ் தேவைப்படுது, ஸோ அந்த சோலார் செல்லில் காம்பனன்ட்ஸ் என்ன இருக்குது, அதை எப்படி நம்ம மேட்லேபில் வந்து அந்த சோலார் அரேவாக மாற்றி நம்ம அவுட்புட் எடுக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம அதில் பார்க்கலாம். ஸோ இந்த சோலார் செல் ரிலேட்டட் வந்து எலக்ட்ரானிக்ஸ் இது வரைக்கும் நம்ம வந்து சிம் பவர் எலக்ட்ரானிக்ஸில் வந்து சிம் பவர் சிஸ்டம்ஸில் வந்து எலக்ட்ரிக்கல் டொமைனில் பார்த்துருப்போம். ஸோ இந்த சோலார் செல்லோட டிசைன் மட்டும் நம்ம வந்து எலக்ட்ரானிக்ஸ் இதில் பார்ப்போம். ஸோ அதை நம்ம எலக்ட்ரிக்கல் யூஸ் பண்ணிக்கலாம், பட் சோலார் செல்லோட தனி ஒரு டிசைன் பார்க்கணும் அப்படின்னா நமக்கு வந்து பியூராக புரியணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து சோலார் எலக்ட்ரானிக்ஸில் தான் பார்க்க முடியும். ஸோ அதையும் நான் உங்களுக்கு பண்ணேன். அதை ஃபாலோட் பை நம்ம ஒரு டிசி டு டிசி கன்வெர்ட்டர் எப்படிலாம் வந்து இந்த சோலார் பவர்டு செல்லுக்கு வந்து யூஸ் ஆகுது, தட் இஸ் அப்ளிகேஷன், வாட் இஸ் அப்ளிகேஷன் ஆஃப் டிசி டு டிசி கன்வெர்ட்டருங்கிறத ஃபைனலாக பார்க்க போகிறோம். தென் ஃபாலோட் பை த குவிஸ். ஸோ இந்த ஒரு தேர்ட் மாடியூல் வந்து கொஞ்சம் ஹையர் லெவல் ஆஃப் இட். ஏன்னா கன்வெர்ட்டர்ஸ்லாம் நமக்கு வந்து ஆஸ் யூஷுவல் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதை கம்பேர் பண்ணும்போது. டிசி டு டிசி கன்வெர்ட்டர்ஸில் வந்து நமக்கு அந்த ஃபயரிங் பல்ஸ் கொடுக்கறது வந்து பெரிய கஷ்டம் கிடையாது, பட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஆப்ரேஷன் வந்து ரொம்ப தெரிஞ்சிருக்கணும். அந்த சர்க்யூட் வந்து எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே அதை தெரிஞ்சிருக்கணும். ஓகே, நவ் நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வில் கோ ஃபார் த இன்ட்ரொடக்ஷன். ஸோ இன்ட்ரொடக்ஷன் டு சாப்பர்ஸ் அதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இந்த 4 quadrant அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஆக்சிஸ் லைக் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் நம்ம 4 quadrant-ஆக பிரிக்கிற மாதிரி எடுத்துருக்குறோம். ஸோ அதை வந்து நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், திஸ் இஸ் தேர்ட் குவாட்ரண்ட் அண்ட் திஸ் இஸ் த ஃபோர்த் குவாட்ரண்ட். ஸோ அந்த குவாட்ரண்ட் ஆஃப் ஆப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் வந்து கரண்ட்டுக்காகவும் ஒய் ஆக்சிஸ் வந்து வோல்டேஜுக்காகவும் எடுத்திருப்பாங்க. ஸோ ஒரு சைடு வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் அண்ட் அதர் சைடு வந்து இட்ஸ் அ நெகட்டிவ் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த குவாட்ரண்ட் ஆஃப் ஆப்ரேஷனில் வந்து நமக்கு வந்து கரண்ட் அண்ட் வோல்டேஜ் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவான்னு வச்சு டிசைட் பண்ணுறத வச்சு தான் வந்து அது எந்த குவாட்ரண்ட்டுக்கு வரும் அப்படிங்கிறது நமக்கு சொல்லுவோம். ஸோ இதை நம்ம ஏன் இந்த குவாட்ரண்ட்லேயே நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ இந்த வோல்டேஜ் வந்து பாசிட்டிவாக இருக்கும் ஃப்ரம் 0 to மேக்ஸிமம் வேல்யூ, அண்ட் அகெயின் கரண்ட் வந்து 0 to அகெயின் பாசிட்டிவ் மேக்ஸிமம் வேல்யூ வரைக்கும் ரேட் ஆகிற இந்த பார்ட்டு தான் வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட் சொல்லுவாங்க. இந்த ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் நமக்கு வந்து ஏதாவது ஒரு பாயிண்டில் நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு பாசிட்டிவ். அதாவது வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வில் பி பாசிட்டிவ் அட் எனி பாயிண்ட் இன் திஸ் ரீஜன். இந்த ரீஜனில் எங்கே ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் வோல்டேஜும் கரண்ட்டும் இருக்கும். ஸோ ஒன்ஸு இது அப்படின்னா ஸோ செகண்டுக்கு நீங்கள் வரும்போது வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வந்து என்னவாக இருக்கும், வோல்டேஜ் வந்து பாசிட்டிவாக இருக்கும், வில் ரிமைன் இன் த பாசிட்டிவ் செகண்ட் குவாட்ரண்ட்டில், அண்ட் பட் த கரண்ட் வில் பி நெகட்டிவ், கரண்ட் வந்து நெகட்டிவாக இருக்கும். இதுவே நீங்கள் தேர்ட் குவாட்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் போத் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வில் பி நெகட்டிவ். ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் வோல்டேஜ் வந்து நெகட்டிவாக இருக்கும், கரண்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ஸு நீங்கள் எங்கே இப்போ ஏதாவது இந்த 4 குவாட்ரண்ட்லேயும் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம பாயிண்ட் வச்சோன்னா நமக்கு வந்து இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டா, செகண்ட் குவாட்ரண்ட்டா, தேர்ட் குவாட்ரண்ட்டா, ஃபோர்த் குவாட்ரண்ட் வந்து அந்த சைன் வேல்யூ ஆஃப் த வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது வந்து நம்மளோட சாப்பர்ஸோட முக்கியமான பார்ட்டை. ஸோ இதில் ஏன் அப்படின்னு சொன்னால் இதில் நிறைய கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ஸோ இந்த சாப்பர்ஸ் வந்து கிளாஸ் ஏ சாப்பர்ஸ் சொல்லுவாங்க. கிளாஸ் ஏ சாப்பர்ஸ் வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் ஆப்ரேட் ஆகும். அதாவது ஒரு டிசி டு டிசி கன்வெர்ட்டர், அதாவது இன்புட்டும் டிசி அவுட்புட்டும் டிசியாக தான் இருக்கும். அதாவது ஒரு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டிசி டு டிசி கன்வெர்ட்டர் இஸ் விச் கன்வெர்ட்ஸ் ஃப்ரம் அ ஃபிக்ஸ்டு டிசி டு அ வேரியபிள் டிசி, ஒரு கண்ட்ரோலுக்காக
கன்வெர்ட் பண்ணுது. ஸோ இந்த கிளாஸ் ஏ சாப்பர்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அதோட அவுட்புட் வந்து எப்போவுமே வோல்டேஜ் ஓட வேல்யூ பாசிட்டிவாகவும் கரண்டோட வேல்யூ பாசிட்டிவாகவும் தான் இருக்கும். கிளாஸ் பி சாப்பர்ஸ் வந்து செகண்ட் குவாட்ரண்ட் சாப்பர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வோல்டேஜ் எப்போவுமே பாசிட்டிவாக தான் இருக்கும், கரண்ட் மட்டும் ரிவர்ஸில் இருக்கும் கம்பேர் டு கிளாஸ் ஏ. இந்த கிளாஸ் சி வந்து வேறு ஒன்றும் இல்லை, கிளாஸ் ஏ அண்ட் கிளாஸ் பி சேர்ந்தது. இட் வில் ஆப்ரேட் இன் போத் த குவாட்ரண்ட், அதான் கிளாஸ் சி. கிளாஸ் டி வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டும் ஃபோர்த் குவாட்ரண்ட்டும் இருக்கிறது கிளாஸ் டி. அண்ட் ஃபைனலாக கிளாஸ் ஈங்கிறது வந்து 4 குவாட்ரண்ட்டுமே சேர்ந்து இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த சாப்பர்ஸோட கிளாஸிஃபிகேஷன். ஸோ இந்த சாப்பர் கிளாஸிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு கிளாஸ் ஏல வந்து கொஞ்சம் டிஸ்கிரைபாக பார்க்க போனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டர் லோடை நான் கன்சிடர் பண்ணிருக்கேன். இந்த மோட்டர் லோடில் இந்த 2 பாயிண்ட், ஒன்று ஏ டெர்மினல் அண்ட் பி டெர்மினல். ஏ டெர்மினல் வந்து பாசிட்டிவ் இஸ் கனெக்டட் டு த ஹையர் டெர்மினல் அண்ட் பி வந்து இட் இஸ் கனெக்டட் டு த நெகட்டிவ் டெர்மினல். ஸோ இதை பேஸ் பண்ணி பார்க்க போனால் அந்த கரண்ட் வந்து எப்போவுமே ஹையர் டெர்மினல் டு த லோவர் டெர்மினல் தான் மூவ் ஆகும். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ். வோல்டேஜ் வந்து அதாவது ஹையர் டெர்மினலில் தான் இருக்குது அப்படிங்கும் போது இஸ் பாசிட்டிவ். ஸோ கரண்ட்டும் ஹையர் டெர்மினல் டு லோவர் டெர்மினல் போகும்போது இந்த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ். ஸோ இந்த கரண்ட் வந்து எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வோல்டேஜ் தட் இஸ் சப்ளை வோல்டேஜ்னால் நமக்கு வருது. ஸோ இந்த மோட்டரை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு டிசி மிஷினை பொறுத்த வரைக்கும் 2 வோல்டேஜ், ஒன்று வந்து சப்ளை வோல்டேஜாக இருக்கும், இன்னொன்று இந்த பேக் இஎம்எஃப்னு ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும் மோட்டருக்குள்ளே. ஸோ இந்த அதாவது சப்ளை வோல்டேஜ் வந்து பேக் இஎம்எஃபோட ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான் சப்ளைலேருந்து நமக்கு கரண்ட்டு டுவர்ட்ஸ் அ லோடு போகிறதுனால இட்ஸ் அ ஃபார்வர்ட் மோட்டரிங் மோடுன்னு நமக்கு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நீங்கள் சப்ஜெக்டில் வந்து தியரட்டிக்கலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுவே வந்து கிளாஸ் பியாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து நமக்கு டெர்மினல்ஸ் இன்டர்சேஞ்ச் ஆகாது, பட் கரண்ட் டைரக்ஷன் மாறுது. உங்களுக்கு இப்போ ஒரு டவுட் வரும், அது எப்படி நம்ம பாசிட்டிவ் டெர்மினல் மேலே இருக்குது, தட் இஸ் ஹையர் டெர்மினல் மேலே இருக்குது, லோவர் டெர்மினல் மேலே இருக்குது, பட் வந்து ஏன் இப்படி கேட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு தனி ஆப்ரேஷன் கிடையாது. கிளாஸ் ஏ நடந்தால் மட்டும்தான் கிளாஸ் பி நடக்க முடியும். ஏன்னா கிளாஸ் ஏ வந்து ஒரு மோட்டரிங் ஆப்ரேஷன், ஒரு மிஷின் வந்து மோட்டராக ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கிற இதுக்கு வந்து ஒரு பிரேக் கொடுக்கணும் அப்படின்னா அந்த மோட்டர் ரன் ஆகிட்டு இருந்தால் மட்டும்தான் அதுக்கு பிரேக் நம்ம கொடுக்க முடியும். ஸோ பிரேக் கொடுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா actually disconnecting the supply. மோட்டருக்கு கிடைக்கிற சப்ளையை டிஸ்கனெக்ட் பண்ணுறீங்க. அப்போ இன்புட் சப்ளை வந்து இப்போது பேக் இஎம்எஃபோட கம்மியாகிடுது. ஸோ பேக் இஎம்எஃபோட கம்மியானோடனே பேக் இஎம்எஃப் வந்து அதிகமான வோல்டேஜ் கம்பேர்ட் டு த இன்புட் சொல்ல போனால் 0. ஸோ அதனால் கரண்ட் வந்து ரிவர்ஸ் அடிக்கும். ஸோ அந்த ரிவர்ஸ் அடிக்கிற கரண்ட்டு தான் வந்து நெகட்டிவ் கரண்ட் இருக்கும். ஸோ இங்கே உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் பவர் அவுட்புட் வில் பி ஈக்குவல் டு வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட். ஸோ ரெண்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணுற வேல்யூ வந்து ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தால் அவுட்புட் பவர் ஆல்சோ வில் பி பாசிட்டிவ். இஃப் த அவுட்புட் பவர் இஸ் பாசிட்டிவ், அதாவது நான் ஃபஸ்ட் குவாட்ரண்ட் சொல்கிறேன், அவுட்புட் பவர் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அது மோட்டராக ஆப்ரேட் ஆகுதுன்னு அர்த்தம். அதுவும் வோல்டேஜ் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கரெக்டான டெர்மினல்ஸில் இருந்துச்சு, ரிவர்ஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா அது ஃபார்வர்ட் மோட்டரிங் மோடு. அதுவே இப்போ செகண்ட் குவாட்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் பாசிட்டிவ் கரண்ட் நெகட்டிவ், அதனால் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வில் கிவ் யூ மைனஸ் பவருங்கிறதுனால இது பவர் வேல்யூ வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா இட் கோஸ் டு த ரிவர்ஸ், தட் இஸ் பிரேக்கிங் மோடுக்கு போகுது. அந்த பிரேக்கிங் மோடில் அதுவும் ஃபார்வர்ட் பிரேக்கிங் மோட் பிகாஸ் த வோல்டேஜ் ரிமைன்ஸ் பாசிட்டிவ். அதனால் ஸோ இது வந்து கிளாஸ் ஏ அண்ட் கிளாஸ் பி. ஸோ கிளாஸ் சி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறது தான் கிளாஸ் சி. ஸோ கிளாஸ் சி இஸ் காம்பினேஷன் ஆஃப் கிளாஸ் ஏ அண்ட் கிளாஸ் பி. ஸோ கிளாஸ் ஏ நம்ம ஆப்ரேட் பண்ணி காட்டிடலாம். கிளாஸ் பி வந்து ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா கிளாஸ் ஏ நடந்திருந்தால் தான் கிளாஸ் பி நடக்க முடியும். ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு மோட்டர் ரன் ஆனால் தான் அதுக்கு பிரேக் கொடுக்க போகிறேன். சும்மா ஓடாத ஒரு மோட்டருக்கு பிரேக் கொடுக்கறது நான் சாத்தியம் கிடையாது. ஸோ கிளாஸ் பி வந்து தனித்து செயல்படாது, கிளாஸ் ஏ நடக்கும் போது கிளாஸ் பி நடக்கும். ஸோ இது ஒரு மோட்டர் ஆப்ரேஷனில் போத் மோட்டரிங் அண்ட் பிரேக்கிங் கொடுக்கணும் அப்படின்னா ஸோ கிளாஸ் ஏ கிளாஸ் பி சேர்ந்து நடக்கிற ஒரு ஆப்ரேஷனை தான் வந்து கிளாஸ் சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் கிளாஸ் டி அண்ட் கிளாஸ் இ பார்க்கலாம். கிளாஸ் டி சாப்பர்னு சொல்லும் போது கிளாஸ் டி சாப்பர் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் குவாட்ரண்ட்லேயும் ஆப்ரேட் ஆகணும், அதே நேரம் ஃபோர்த் குவாட்ரண்ட்லேயும் ஆப்ரேட் ஆகணும். ஸோ ஃபஸ்ட் குவாட்ரண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ரெண்டுமே வந்து பாசிட்டிவ், அதாவது ரெண்டுமே வந்து பாசிட்டிவ் அண்ட் டெர்மினல்ஸில் இதாக இருக்கிறனால ஸோ தே ஆர் அண்ட் ஃபார்வர்ட் மோட்டரிங் மோட். அதுவே கிளாஸ் டி அப்படின்னு சொல்ல போனால் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வோல்டேஜ் வந்து நெகட்டிவாக இருக்கும், அதாவது டெர்மினல்ஸ் இன்டர்சேஞ்சாக இருக்கும், பட் கரண்ட் டைரக்ஷன் வில் ரிமைன் த சேம். திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் த
உள்ள நம்ம வந்து ஒரு பவர் எலக்ட்ரானிக் இந்த டயோட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த இதுக்கு இப்படி பண்ணுறதுக்கு காரணம் அப்படின்னா மோட்ரு வந்து ரிவர்ஸ் மோட்டரிங் மோடில் நடக்கும். தட் இஸ் தேர்ட் ஆப்ரேஷன் வந்து ரிவர்ஸ் மோட்டரிங் மோடில் நடக்கும் போது அதுக்கு பிரேக் கொடுக்கறதுக்காக ரிவர்ஸ் பிரேக்கிங் மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை ஃபாலோட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து முதல்ல ப்ராக்டிக்கல் செஷனில் இதில் நம்ம எப்படி பண்ண போகிறோம், தட் இஸ் கிளாஸ் ஏ எப்படி பண்ண போகிறோம், கிளாஸ் பி எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதோட ப்ராக்டிக்கல் செஷன் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த ப்ராக்டிக்கல் செஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அகெயின் வந்து இந்த கிளாஸ் ஏ கிளாஸ் பி தட் இஸ் கிளாஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியணும். ஸோ கிளாஸ் ஏ சாப்பர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ கரண்ட் இந்த குவாட்ரண்ட்டில் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். கிளாஸ் ஏ சாப்பர்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இமீடியட்டாக வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இஸ் பாசிட்டிவ்னு சொல்ல தெரியணும். அதேமாதிரி கிளாஸ் பி சாப்பர்னு சொன்னால் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், கரண்ட் வந்து நெகட்டிவாக இருக்கும், வோல்டேஜ் மட்டும் பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ இந்த இதை வச்சு இந்த குவாட்ரண்ட் எதுக்குன்னா பவர் ஃப்ளோ நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியறதுக்காக தான் இந்த குவாட்ரண்ட் ஆஃப் சாப்பர். ஸோ ஜென்ரலாக ஒரு இடத்துல வந்து நம்ம சாப்பர்ஸை பற்றி படிக்கும்போது இப்போ நீங்கள் யோசிப்பீங்க எதுக்காக இத்தனை 4 குவாட்ரண்ட்டும் வருது, ஏன் இந்த பவர் மோட்டரிங் மோடுனா. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து ஒரு கன்வேயர் பெல்ட் கனெக்ட் ஆகும். ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு கன்வேயர் பெல்ட் வந்து ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ண போதும். ஸோ கன்வேயர் பெல்ட்னால் உங்களுக்கு தெரியும் 2 எண்ட்லேயே மோட்ரு இருக்கும். அந்த மோட்ரு சுற்றுறதை வச்சு பெல்ட்டும் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும் லீனியராக. ஸோ இப்போ அந்த இப்போ வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இதுவே வந்து ஒரு பாட்டிலில் வந்து ஒரு கூல்ட்ரிங்க் கம்பெனி, அந்த கூல்ட்ரிங்க் கம்பெனி வந்து பாட்டில்ஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது. ஒரு பக்கத்தில் வரும்போது நாசில் பக்கத்தில் வரும்போது அந்த பாட்டில், ஸோ இமேஜின் பண்ணிங்க அந்த கன்வேயர் பெல்ட்டில் அந்த பாட்டில் இருக்குது. ஸோ இந்த பாட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பாட்டில் வந்து கரெக்டாக அந்த நாசில் பக்கத்தில் வரும்போது அந்த கன்வே பெல்ட் ஸ்டாப் ஆகணும். ஸோ அந்த நாசில் வந்து இப்போ பாட்டிலில் ஜூஸ் ஃபில் பண்ணோம். ஸோ பாட்டிலில் எந்த அளவுக்கு ஃபில் பண்ணணுங்கிறது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ மேபி 1/2 லிட்டரா 1 லிட்டரா இல்லை 2 லிட்டர்ஸானு தெரிஞ்சிருக்கும். அந்த 2 லிட்டர்ஸ் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த நாசில் க்ளோஸ் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகணும், மறுபடியும் அந்த பெல்ட் வந்து கன்வேயர் பெல்ட் வந்து மறுபடியும் மூவ் ஆகணும். ஸோ மூவ் ஆகி அடுத்த பாட்டில் கரெக்டாக கேப் இருக்கும், ஃபஸ்ட் பாட்டிலுக்கு செகண்ட் பாட்டிலுக்கும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அது கரெக்டாக ரொட்டேட் ஆகி செகண்ட் பாட்டில் வந்து அந்த நாசில் பக்கத்தில் வரும். ஸோ இது ஒரு கண்டினியூஸ் ஆப்ரேஷனாக நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு ட்ரில்லிங் மிஷினோ இது ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா ஒரு மோட்ரு வந்து ரன் ஆகணும், ஸ்டாப் ஆகும், கொஞ்ச நேரம் வேறு ரிவர்ஸில் ரன் ஆகும், ரிவர்ஸ் பிரேக்கிங் நடக்கும், திரும்பி ஃபார்வேர்ட் நடக்கும், ரிவர்ஸ் நடக்கும். ஸோ இந்த ஆப்ரேஷன் வந்து மாற்றி மாற்றி நடக்கும். இது வந்து மேனுவலாக நம்ம பண்ண முடியாது. ஸோ ஒருத்தர் வந்து டெர்மினலில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினலாக மேனுவலாக சேஞ்ச் பண்ண முடியாது, இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. ஸோ இதெல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பியூராக உங்களுக்கு வந்து ஆட்டோமேஷனில் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மோட்டர் டிரைவ் டெக்னாலஜி வந்திருக்குது. ஸோ அதை வந்து இது ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அதனோட ஸ்பீட், மோட்டரோட டைரக்ஷன், மோட்டரோட ரொட்டேஷன் ஸ்பீடு எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது தான் அந்த சாப்பர். ஸோ இந்த 4 குவாட்ரண்ட்டில் இதை வந்து நம்ம ஆப்ரேட் ஆகும்போது நமக்கு வந்து எந்த குவாட்ரண்ட்டில் ஆப்ரேட் ஆகணும் அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ கிளாஸ் இ சாப்பர் என்னென்னு பார்க்க போனீங்க இந்த 4 குவாட்ரண்ட். ஸோ நான் வந்து இங்கே என்ன பண்ணுவேன்னா ஒரு கிளாஸ் இ சாப்பருக்கு ஒரு சர்க்யூட் டிசைன் பண்ணுவேன். அந்த சர்க்யூட்டால் என்னால் வந்து எனக்கு இஷ்டம் தேவைப்படுற மாதிரி கிளாஸ் ஏ ஆப்ரேட் பண்ணணுமா, இல்லை கிளாஸ் பி ஆப்ரேட் பண்ணணுமா, இல்லை கிளாஸ் பியா சியா டியா எப்படின்னு சொல்லி நான் 4 குவாட்ரண்ட்லேயுமே என்னால் ஆப்ரேட் பண்ண முடியும். பட் அந்த 4 குவாட்ரண்ட்லேயுமே ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எனக்கு இதுதான் ப்ரொசீஜர், இதுக்கப்புறம் தான் இது வரணும்னு அவசியம் கிடையாது. எப்போ எனக்கு தேவையோ. பட் அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா உங்களால் ஒரு சர்க்யூட் டிசைன் பண்ணி அந்த சர்க்யூட் வந்து இந்த 4 குவாட்ரண்ட்லேயும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் அப்பான் யோர் ரெக்குவயர்மெண்ட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ அந்த கன்வெர்ட்டரை நான் எங்கே யூஸ் பண்ணலாம், ஒரு கன்வேயர் பெல்ட்டில் யூஸ் பண்ணலாம். ஸோ கன்வேயர் பெல்ட்டில் மேபி கிளாஸ் ஏ கிளாஸ் பி மட்டும் தேவைப்படுறக்கும் அதுக்கு அது மட்டும் யூஸ் பண்ணிட்டு போகிறேன். ஸோ இது அதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷனில் எனக்கு கிளாஸ் ஏயும் ஆப்ரேட் ஆகணும், கிளாஸ் சி ஆப்ரேட் ஆகணும், கிளாஸ் டி ஆப்ரேட் ஆகணும் அப்படின்லாம் வரும்போது என்ன ஆகும், எனக்கு மாற்றி மாற்றி ஆப்ரேட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ எனக்கு இந்த மோட்டரோட கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, மோட்டரோட டைரக்ஷன், மோட்டரோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அதுவும் முக்கியமான டிசி மோட்டராக இருந்தால் அது ஏசி சப்ளைலேருந்து டிசி சப்ளைக்கு நான் கன்வெர்ட் பண்ணுற ஆப்ரேஷன் இருக்குது. பட் அங்கே வந்து என்னால் குவாட்ரண்ட் டு குவாட்ரண்ட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். 4 குவாட்ரண்ட்லேயுமே ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் we are going to டிசி டு டிசி சாப்பர். ஸோ இங்கே அல்டிமேட்டாக உங்களுக்கு வந்து லோடு வந்து டிசி மோட்டர், அதே மாதிரி லோடு வந்து ஒரு பேட்ரி ஆர் டிசி சப்ளை, இல்லைனா ஒரு டிசி ரிலேட்டடான ஒரு எனர்ஜி ஹார்வெஸ்டிங் ஒரு சோலாராக இருக்கலாம். ஸோ எந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசி இன்புட்டை வச்சு தான் நம்ம பண்ண முடியும். இன்கேஸ் சில இடங்களில் வந்து ஏசி இல்லை, ஏசி தான் இருக்குது அப்படின்னா வாட் they do is ஏசியை வந்து டிசியை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த டிசி வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். they will use only the rectifier. ஸோ அந்த டிசியை வந்து வச்சுட்டு அந்த டிசியிலேருந்து they will give to மறுபடியும் ஒரு டிசி டு டிசி கன்வெர்ட்டரில் கொடுத்து பண்ணுவாங்க. ஸோ இது நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க.
ஸோ இந்த மாதிரி சாப்பர்ஸ் வந்து நிறையா இண்டஸ்ட்ரியலில் ரொம்பவே யூஸ் ஆகுது, நிறையா இருக்குது. ஸோ இந்த சாப்பர்ஸை வந்து வி வில் டிசைன் இட் இந்த ப்ராக்டிக்கல் செஷன். ஸோ இந்த ப்ராக்டிக்கல் செஷனில் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, கிளாஸ் டி அண்ட் கிளாஸ் இ சாப்பர்ஸோட இந்த 4 குவாட்ரண்ட்டில் வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு நீங்கள் வந்து சர்க்யூட்டை மனப்பாடம் பண்ணவே தேவையில்லை, இதெல்லாம் பண்ண ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 3ன்னு வந்து கிளாஸ் 3 இல்லைன்னா தேர்ட் குவாட்ரண்ட்டில் ஆப்ரேட் பண்ணோன்னா என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் தேர்ட் குவாட்ரண்ட் தனியாக பண்ண முடியாது. ஏன்னா வந்து அது தேர்ட் குவாட்ரண்ட் வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட் தனியாக பண்ண முடியாது. ஏன்னா பிரேக்கிங் மோட் எப்போவுமே தனியாக நடக்காது. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், எது எப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். நம்ம படிக்கும் போது தனித்தனி சர்க்யூட்டாக படிப்போம், பட் அப்ளிகேஷன் வரும்போது ஒன் வித் ரெஸ்பெக்ட் டு த அதர் அப்படின்னு தான் நம்ம வந்து சேர்ந்து பார்க்கலாம். ஸோ நவ் வில் கோ ஃபார் த ப்ராக்டிக்கல் செஷன். இடையில கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன், ஒவ்வொரு கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சிக்கெலாம் வரும்போது ஒவ்வொன்றுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு தென் ஐ வில் கோ டு த ப்ராக்டிக்கல் MATLAB. நீங்களும் MATLAB ஓப்பன் பண்ணி வச்சுங்க. MATLAB ஓப்பன் பண்ணி நான் சொல்ல எப்படி செய்கிறீங்க, உண்மையான பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இது வந்து ரொம்ப கொஞ்சம் வந்து நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு இதை நீங்கள் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களால் வந்து எந்த ஒரு டிசி டு டிசி கன்வெர்ட்டரில் எந்த டைப், இந்த கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, ரெசனன்ட் கன்வெர்ட்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை எனி கைண்ட் ஆஃப் சாப்பர் ஆர் எனி கைண்ட் ஆஃப் டிசி டு டிசி கன்வெர்ட்டர் IEEE பேப்பரில் இருக்கிறத பார்த்து கூட ஈஸியாக நீங்கள் வந்து சிமுலேட் பண்ணி உங்களால் பண்ண முடியும். ஓகே, நவ் வில் கோ டு த ப்ராக்டிக்கல் செஷன்.